வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ஒரு கஸ்டர்ட் கேரமல், செம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா எல்லாமே கரைஞ்சி வந்துடும். சுகரை கோல்டன் ப்ரௌனில் கேரமலைஸ் பண்ணால் போதும். ரொம்ப கேரமலைஸ் பண்ணோன்னா சுகர் வந்து கசந்து போயிடும். 1/2 லிட்டர் பாலில் கேரமல் கஸ்டர்ட் செய்கிறோன்னா 1/2 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2ஆக செய்கிறனால 2ஆக பிரித்து 1/2 கப்பாக வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரமல் செஞ்சு அதே பாத்திரத்தில் 1 லிட்டர் வந்து பால் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போதுமான அளவு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் சேர்க்கறனால கஸ்டர்ட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது கூடவே ஃப்ளேவருக்கு வந்து ஆரஞ்சோட தோல் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வந்தால் போதும். ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி வந்துடும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது ஆறிட்டு இருக்க நேரத்துலேயே இந்த பக்கம் மிக்சிங் பவுலில் ஒரு 4 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். முட்டையோட மஞ்சக்கரில் வந்து வெடுக்கு இருக்கும், ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுக்கிறனால கஸ்டர்டில் வந்து முட்டை ஸ்மெல் எதுவும் இருக்காது. 4 முட்டை ஃபுல்லாக சேர்த்துட்டோமா, அடுத்து 4 முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் சேர்க்கணும். இந்த மாதிரி மஞ்சக்கரு மட்டும் சேர்க்கறனால கஸ்டர்டில் வந்து அந்த பபிள்ஸாக வரும் பாருங்கள், ஸோ அது வந்து வராமல் இருக்கும். 4 மஞ்சக்கருமே அதோட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்லாம் இல்லை, ஜஸ்ட் எல்லாமே நல்லா கலந்து வந்தாலே போதும். இப்போ இது கூடவே ஆற வச்சிருந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். பாலை வந்து ரொம்ப சூடாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் வெதுன்னு இருந்தால் பிரச்சனை இல்லை. டக்குன்னு சேர்த்தோடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா முட்டை வந்து வெந்து வந்துடும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமல்லையே இதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2ஆக செஞ்சுருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டரில் செஞ்சீங்கன்னா 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1/2 லிட்டரில் செய்யணும்னா நான் செஞ்ச அளவுகள் எல்லாத்தையுமே பாதியாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒன்றை வந்து அடுப்பில் செஞ்சுட்டு இன்னொன்று வந்து அவனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். அவனில் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த கஸ்டர்டை வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பேக் பண்ணணும். ஏற்கனவே அவனை 180 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். 40 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணி எடுத்தால் ரெடி ஆயிரும். 40 மினிட்ஸில் ஸ்டீம் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு, பேக் பண்ணதுமே ரெடி ஆயிடுச்சு. கத்தியால் இந்த மாதிரி குத்தி பார்த்து எடுத்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுப்பில் ஸ்டீம் பண்ணுறதுக்கும் அவனுக்கு பேக் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். சாஃப்ட்னஸ், ஸ்மூத்னஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அவனில் பேக் பண்ணுறதுல மேலே வந்து ஒரு சின்னதாக லேயர் க்ரஸ்ட் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டவ்வில் செய்கிறதுல அது வந்து இருக்காது. அதே மாதிரி கஸ்டர்ட் டிமோல்ட் பண்ணும்போது கரெக்டான பிளேட் வச்சுட்டு டிமோல்ட் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி உடஞ்சி போயிடும். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது டிமோல்ட் பண்ணும்போது கரெக்டான பிளேட் இல்லைனால உடஞ்சிருச்சு. இது வந்து பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.